ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கின்ற பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்முடைய இலக்கை எட்ட வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் நாம் இலக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். பல நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம். சரியான பாதைகளிலே நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் ஓட வேண்டியது அவசியம். நமக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்திற்குள் அந்த ஓட்டத்தை நிறைவாக்கி முடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. இப்படி பல சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டம் தான் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிப்புக்கு உட்பட்ட ஒரு ஓட்டமாக விளங்க முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆரம்ப நாட்களில் பல ஜனங்கள் இந்த ஓட்டத்தின் ஊடாக கடந்து போனாங்க. ஆனால் பல ஜனங்கள் பாதி வழியிலே நின்று போயிட்டாங்க. கர்த்தராகிய தேவனுக்குள் துவங்கின அந்த ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் ஓடி கர்த்தருக்குள் அநேகம் விதமான மகிமை பெற்ற சில ஜனங்களைத்தான் கர்த்தருடைய வசனம் மெய்யாகவே மேன்மைப்படுத்தி பேசக்கூடியதாக விளங்குகிறது. நம்முடைய ஓட்டமும் கூட இந்த கடைசி கால ஓட்டமாக தீவிர கதியாக இயங்க வேண்டிய ஒரு ஓட்டமாக காணப்படக்கூடிய ஒன்று. இவைகளை பற்றி தான் முழு விவரங்களை நாம் தடையில்லாமல் அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளை தடையில்லாமல் நீங்களும் நானும் ஓடி முடிக்க நம்மால் முடியும். இந்த கடைசி கால ஓட்டத்தை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன விதமான வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்று பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் 7:21 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். நீண்ட ஆயுசு உள்ளவர் வருமட்டுமாகும். நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் இலக்கு என்ன அப்படின்னா, தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திர வேதத்திலே பங்கு பெறுகிறதா நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு லட்சியம். இது நமக்காக ஆண்டவராகிய தேவனால் சகோதரித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. இந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த வசனத்துல என்ன விதமான காரியத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த பரிசுத்தமுள்ள ராஜ்யத்திற்குள் அல்லது தேவன் தரக்கூடிய இந்த பரிசுத்தமுள்ள நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்ன, முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா பரிசுத்தத்தில் இம்மி அளவும் நீங்களும் நானும் குறைவில்லாத ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகணும். எப்படியோ ஓடுகிறேன், ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நான் கடந்து போகிறேன், என்னுடைய இலக்கை நான் எட்டும்படிக்காக எப்படியோ நான் முயற்சி பண்ணுகிறேன் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி இந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு பங்கு என்ன, அந்த ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளை நாம் சற்று ஆழமாய் பார்க்கிறது உண்டானால் அது முழுக்க முழுக்க பரிசுத்தத்தையே மையமாக கொண்டு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் முக்கியமான தகுதி அப்படின்னா என்ன தகுதி நம்ம சொல்ல முடியும்? பரிசுத்தம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளும் புறமும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான். நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பரிசுத்தமாகுதல் மட்டுமல்ல, நம்முடைய அந்தரங்கத்தையும் பார்க்கக்கூடிய நம்முடைய தேவனுக்கு முன்பதாக பிழையற்றவர்களாய் கரை இல்லாதவர்களாய் நம்முடைய நிலைகள் பாதுகாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ராஜ்யத்திலே முழு பங்கையும் நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு காரியத்துக்குள்ள போகணும்னா அதற்கு என்னென்ன விதமான அந்த நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்கின்ற நியமத்தின் அடிப்படையில் நாம் இயங்குகிறது மாதிரி இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் உரிய முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா இது பரிசுத்தவான்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். இதுல அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பார்வையில கூட, நம்முடைய சிந்தனையில கூட, நம்முடைய நோக்கத்துல கூட, நம்முடைய செயல்ல கூட, நம்முடைய ஏதாகிலும் ஒரு நினைவுல கூட இந்த பரிசுத்தத்திற்கு விரோதமான ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு கரை வர ஆரம்பித்தால் கூட இந்த ராஜ்யம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இந்த ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம் முதற்கொண்டு இந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாமே பரிசுத்தத்தை மையமாக கொண்டே மெய்யாகவே உருவாக்கப்பட்ட ஒன்று. இப்ப இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பரிசுத்தத்திற்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஓடக்கூடிய அநேக விதமான மக்களை பார்க்க முடியும். அவங்க பரிசுத்தத்தை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. ஏதோ நம்ம கர்த்தராகிய தேவனுக்கு என்று ஊழியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும். அதாவது பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்முடைய சிந்தனையில கூட ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து கூட நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு மனிதன் ஆரம்ப நாட்களிலே மோசே என்கின்ற தேவனுடைய மனுஷன் மூலமாய் உரைக்கப்பட்ட சட்டத்தின்படி ஒரு ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்கிறவன் ஆண்டவராகிய தேவனால் கல்லெறியப்பட வேண்டியது அவசியம், அது கொலை செய்யப்பட வேண்டியது அவசியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு கூட பார்த்தாலே அவன் மெய்யாகவே அந்த ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் எப்படின்னா நம்முடைய நினைவுல கூட ஒரு சின்ன ஒரு அருவருப்பு, ஒரு தீட்டான ஒரு காரியம், இப்போ ஒரு ஊழியத்தை ஏதாகிலும் ஒரு லாப நோக்கத்திலே நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிச்சா கூட அந்த ஊழியத்தினுடைய முழு உரிமைகளை அந்த தகுதி நம்ம இழந்து போக ஆரம்பிச்சிடும்.
ஏதாகிலும் ஒரு காரியத்தை, ஒரு வருமானத்தை நம்ம நம்ம வந்து நம்முடைய மனசுல யோசித்து வைத்துக்கொண்டு, அல்லது ஏதாகிலும் ஒரு காரியம் இந்த ஊழியத்தின் மூலமாய் நன்மை வரும் என்பதற்காக நான் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தால் கூட, என்னுடைய வெளியரங்கமான ஊழியத்தை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதை காட்டிலும் அந்தரங்கத்தில் இந்த ஊழியத்தை என்ன நோக்கத்துக்காக நீங்க செய்றீங்க, இப்படிதான் கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார். நீங்க என்ன நோக்கத்துக்காக மக்களுக்கு முன்பதாக போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறீங்க, அதனுடைய உள்கருத்து என்ன, உங்களுடைய உள்ளார்ந்த எல்லா விதமான சூழ்நிலைகள் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி இந்த ஊழியத்தின் ஊடாக நீங்க கடந்து போறீங்க. இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் ஆழமாய் பார்க்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் சிந்தனையிலும் சரி, நோக்கத்திலும் சரி, பார்வையிலும் சரி, செயல்களிலும் சரி, மாசு மறுவற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தேவனுடைய ஜனம். அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்க. எந்த காரியம் லாபமாய் இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் அவங்க வந்து நஷ்டமா விட்டுட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய நோக்கமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான். வேற எந்த விதமான ஒரு லாபத்துக்குரிய ஒரு காரியத்திற்காகவோ, எந்த விதமான மக்களுடைய ஆதாயத்திற்காகவோ இந்த ஊழியத்தை ஆதாய தொழிலாக அவர்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படவே இல்லை. தங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் விற்று கொடுத்தார்களே தவிர, இந்த ஊழியத்தின் மூலமாய் வரக்கூடிய ஆதாயத்திற்காக அவங்க வந்து ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அவங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படலை. அப்படின்னு அர்த்தம், பரிசுத்தத்திற்கு எவ்வளவேனும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் அந்த நாட்களில் வாழ்ந்த எல்லா விதமான மனுஷனுடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்றாரு, கடைசியில் அந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு போகிறாரு. போகக்கூடிய நேரத்தில் தான் கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களையும் பார்த்து அவர் ஒரு வார்த்தை விதமாய் கேட்க ஆரம்பிக்கிறார். உங்கள்கிட்ட வந்து ஏதாகிலும் ஒரு விரோதமான ஒரு காரியத்தை நான் செஞ்சது உண்டா? உங்களுடைய கழுதைகளிலே ஒன்றை ஆகிலும், அல்லது உங்களுடைய ஆடு மாடுகளில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் இச்சித்து எடுத்தது உண்டா? அல்லது உங்களுக்கு விரோதமான ஏதாகிலும் ஒரு துரோகமான ஒரு காரியத்தை நான் செஞ்சது உண்டா என்கிறதை பற்றி அவர் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் குறித்து நல்லறிக்கை சொல்லக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நம்முடைய அறிக்கை, நம்முடைய மனசே நம்முடைய அறிக்கை குற்றப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நான் ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் அது முழு உள்ளமாய் நான் ஆராதிக்கிறேனா? நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் நான் முழு உள்ளமாய் ஜெபிக்கிறேனா? நான் கர்த்தராகிய தேவனுடைய பணியை செய்கிறது உண்டானால் முழு உள்ளமாய் உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனை நேசித்து நான் செய்கிறேன்னு சொல்லி நம்முடைய மனத்திலே நாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், நம்முடைய மனமே நம்மை குற்றம் பிடிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். பல நேரங்களில் நம்முடைய மனசாட்சிக்கே நாம் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக, நம்முடைய மனசுக்கு அநேகம் விதமான தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் நம்முடைய மனதின் ஆழத்திலே புதைத்து வைக்கும் ஒரு மக்களாக, வெளியே நல்ல ஒரு பரிசுத்தவானை போல நாம் மெய்யாகவே காணப்பட ஆரம்பித்தாலும் கூட நம்முடைய அந்தரங்கம் நம்மை குறித்து குற்றம் சுமத்தக்கூடிய அளவிற்கான வாழ்க்கை வாழக்கூடிய நிறைய தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய இலக்காகிய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், எந்த நிலையில, எந்த ஆங்கிள் உங்களுடைய நிலைகள் மெய்யாகவே ஆராயப்பட ஆரம்பித்தாலும், ஒருவேளை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, அல்லது வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, அல்லது வந்து மேலிருந்து கீழே நோக்கி, அல்லது கீழே இருந்து மேலே நோக்கி, எந்த ஆங்கிள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் ஆராயப்பட ஆரம்பித்தாலும், ஒரு பரிசுத்தத்திற்கு விரோதமான ஒரு குற்றச்சாட்டும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. எந்த விஷயத்துல, எந்த கோணத்தில் நம்முடைய நிலைகள் ஆராயப்பட ஆரம்பித்தாலும், ஆண்டவராகிய தேவனுடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பெரிய ராஜ்யபாரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பற்றி தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் அவனை பற்றி வாசிக்க முடியும். அவனை ஆண்டவராகிய தேவன் தராசில வந்து நிறுத்து பார்க்கின்றார். அவர் சொல்லுகின்றார், தராசிலே நீ மெய்யாகவே குறைவாய் காணப்படுகிறாய் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்றார். அப்ப ஆண்டவராகிய தேவன் பார்க்கக்கூடிய பார்வை என்கிறது, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். நீ எந்த விஷயத்துல உன்னுடைய தகுதியை இழக்கக்கூடியவனாய், அது ஒருவேளை உன்னால் மெச்சிக்கொள்ளப்படக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும், தேவ பார்வையில் நீ குறைவுள்ளவனாய் காணப்படுகிறது உண்டானால் அந்த ராஜ்யம் உனக்கு உண்டானது அல்ல. அதுல வந்து முழுக்க முழுக்க குறையற்ற ஒரு வாழ்க்கை, பழுதற்ற ஒரு வாழ்க்கை, அப்பழுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது கரையில்லாத ஒரு வாழ்க்கை, இப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகள் முழுக்க முழுக்க காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யம் உங்களுடைய பெயரை அறியக்கூடியதாக, அந்த ராஜ்யத்திலே காணப்படும் மக்களால் நீங்கள் அறியப்பட்டவர்களாக, அந்த ராஜ்யத்தின் அதிபதியாய் காணப்படக்கூடிய கர்த்தராகிய தேவனால் நீங்கள் பெயரிடப்பட்டு அழைக்கப்படக்கூடியவர்களாக விளங்க முடியுமே தவிர, இந்த காரியத்துல பரிசுத்தத்திலே காணப்படக்கூடிய தன்மையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தகுதியும் இல்லாதிருக்கிறது உண்டானால், இந்த ராஜ்யமும் இந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய உரிமையாளரும் இந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய குடிமக்களும் கூட உங்களுடைய பெயரை கூட அறிய மாட்டாங்க. நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்குரிய ராஜ்யம். நாம் இந்த உலகத்திலே நாம் எந்த விஷயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படியோ ஓடணும்னு சொல்லி எல்லாம் கிடையாது. பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் எவ்வளவேனும் குறைவில்லாமல் ஓடி முடிக்கணும்.
நம்முடைய எல்லா விதமான நோக்கங்களும் ஆண்டவராகிய தேவனைப் போலவே பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு காரியமாக காணப்பட வேண்டுமே தவிர அதில் எந்த விதமான உள்நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இந்த ராஜ்யத்தினுடைய உரிமையை நீங்களும் நானும் இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன? அதை இந்த பரிசுத்தத்தை எந்த விஷயத்திலும் நான் இழந்து போகாத அளவிற்காக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் ஓடுகிறேன் என்கிற அந்த ஓட்டத்திற்காக அல்ல, எல்லா விதமான ஓட்டத்தை நான் நேர்த்தியா செய்யணும். ஆனாலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிசுத்தத்தை நான் இழக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய சுத்திகரிப்பின் முறைமைகளை நான் ஒவ்வொரு வினாடியும் ஆசரிக்க பழக வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு லெவலுக்கு மேல நம்ம போக ஆரம்பிக்கிறது உண்டானா பல ஜனங்கள் சொல்லுவாங்க, இனி பரிசுத்தத்தை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஆரம்ப காலத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு உரியது. அவங்க தான் விழுந்து விழுந்து எழ ஆரம்பிக்கிறதுனால இந்த பரிசுத்தத்தை அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே கையாள வேண்டுமே தவிர ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா நாம் இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை, விழுகை என்கிறது உன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வினாடி வரைக்கும் காணப்படக்கூடிய ஒன்று. பரிசுத்தத்தில் ஒரு சின்ன ஒரு எம்மி அளவான ஒரு குறைவு காணப்பட ஆரம்பித்தால் கூட எந்த நேரத்திலும் விழக்கூடிய ஒரு விழுகை நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கிடவன். அப்படின்னா எப்படி சொல்றாரு பாருங்களேன். நான் நிக்கிறேன் இப்ப இந்த நிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான மனிதனுக்கும் எந்த நேரத்திலும் விழுகை சம்பவிக்க முடியும் என்கிறத பற்றி தான் அவர் வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பரிசுத்தமாகப்படக்கூடிய இந்த விஷயத்தை ஒவ்வொரு காலத்திலும் நீங்கள் ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியத்திலையும் நீங்க இந்த காரியத்தை பயன்படுத்தணும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரயாசத்திலும் இந்த பரிசுத்தம் எவ்வளவேனும் குறைவில்லாத அளவிற்காக இவைகள் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த பரலோகத்தினுடைய முழு மகிமையை பெறக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக மத்திய எழுதின சுவிசேஷத்துல அதுல 19வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இரண்டாவது முக்கியமான ஒரு நிலை என்ன அப்படின்னா நம்முடைய ஓட்டத்தினுடைய இறுதி எதை நோக்கி கடந்து போகணும் அப்படின்னா நித்திய ஜீவனை பெறும்படிக்காகத்தான் நம்முடைய ஓட்டம் காணப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அந்த காலத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுகிறதுலாம் உங்களாலும் என்னாலும் ஆகாத ஒன்று. ஒரு காலம் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் வாழலாம். அதன் பின்பதாக இந்த ஓட்டத்தை முடிச்சு நம்ம போக வேண்டியது அவசியம். மரணம் என்கின்ற ஒரு மகா பெரிய ஒரு நதியை கடந்து அடுத்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகணும். இந்த அடுத்த இடத்துக்குள்ள கடந்து போகிறதுல 2 விதமான வழியை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். ஒன்று நித்திய ஆக்கினைக்குரிய ஒரு பாதை, இன்னொன்று நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வழி. நீங்க இந்த உலகத்துல என்னென்ன விதமான காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அவைகளை பொறுத்தே நம்முடைய முடிவு நம்மால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நித்திய ஆக்கினைக்குரிய காரியத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நித்திய அழிவும் நித்திய ஆக்கினையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி பங்காக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிறோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீங்களும் நானும் ஓட துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இதை சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அது நம்முடைய பொறுப்பு. இந்த பொறுப்பு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களை தந்துட்டு அவர் சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு போகணும்னா இப்படிலாம் போகணும்ப்பா, என்னென்ன காரியத்தெல்லாம் நீ செய்யணும், இப்படிலாம் போனா தான் அந்த நித்திய வாழ்க்கையினுடைய ஊடாக நீ கடந்து போக முடியும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய தேவனோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனா இதுதான் வழின்னு சொல்றாரு. இந்த நித்திய ஆக்கினைக்கு போக வேண்டிய வாழ்க்கை என்கிறதை பற்றி சாத்தானுடைய எல்லா விதமான தன்மைகளையும் தீர்மானிக்கிறது மாதிரி நம்முடைய மனம் போன போக்கின்படி நம்ம வாழ்க்கையின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய கற்பனைகளுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு நித்திய ஆக்கினை. இதை சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் சாதாரணமான விதத்தில் நம்மளால இந்த ஒரு காரியத்தை பெற முடியாது. இந்த உலகத்திலே காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்களை நாம் இலக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தான் இந்த நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். வசனத்தில் என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லப்படுது பாருங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டை, சகோதரனை, சகோதரியை, தகப்பனை, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, நிலங்களை கர்த்தராகிய தேவன் சொல்வது இதெல்லாம் யாரெல்லாம் விடுறானோ அவன் மறுமையிலே நித்திய ஜீவனை பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவனாய் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகின்றான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்திற்காகவும் மறுமை இழக்காத அளவிற்காக, உலகத்தை கூட நீங்க விட்டுறலாம். ஆனால் மறுமைக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் பங்குள்ள ஒரு மக்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. உலகத்திலே மறுமைக்குரிய காரியங்களை காட்டிலும் நேசிக்கப்படக்கூடியது ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அப்பா முக்கியம், அம்மா முக்கியம், அப்புறம் குடும்பம் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளை முக்கியம், அப்புறம் நிலம் முக்கியம், வீடு முக்கியம், ஆஸ்தி முக்கியம், அந்தஸ்து முக்கியம். இதெல்லாம் உலக ரீதியான மக்களுக்கு முக்கியம். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இதிலே காணப்படும் ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவமாக நினைவு கூறப்படக்கூடாது. அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய வேலையாகட்டும், உங்களுடைய தேவைகளாகட்டும், உங்களுக்கு உண்டான உரிமையாக காணப்படக்கூடிய ஒன்றாகட்டும், அல்லது உங்களுக்கு உண்டான நிறைய விதமான சம்பத்துக்களாக காணப்படக்கூடிய ஒன்றாகட்டும், எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும் மறுமைக்கு இவைகள் ஒன்றும் நிகரானவைகள் இல்லை. இதை நீங்க முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். மறுமை நிமித்தமாக அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேக விதமான ஜனங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் விற்று போட ஆரம்பிச்சாங்க. வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஒரு வாலிபன் வர்றான். ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகின்றார், இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொடுப்பான்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்ல, இல்லை நான் சின்ன வயசு முதற்கொண்டு இந்த காரியங்கள் யாவற்றையும் நான் கை கொண்டிருக்கிறேன், மீண்டும் நான் வேற என்ன காரியத்தை செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று இந்த எல்லா விதமான தரித்திரனுடைய கரங்களிலே கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்றாரு. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா மகிமைகளை இழக்க கொடுக்க ஆரம்பித்தால் மறுமை உங்களுக்கு உரியதாக, நித்திய ஜீவன் உங்களுக்கு உரியதாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போகும். இப்ப இந்த உலகத்திற்காகவே நீங்களும் நானும் இவ்வளவு நாள் வரைக்கும் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். உலகத்தை பற்றிதான கவலை, உலகத்தை பற்றிதான தேவைகளுக்கான அநேக விதமான முயற்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, தேவைகளுக்காக புலம்பி எழக்கூடிய ஒரு நிலை, இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்கூடாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இதை விளக்கிறதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னா தான் இதை நீங்க எளிதான விதத்தில் இந்த ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம், அடிமையாக காணப்பட்டிருக்கக்கூடிய காலத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு காணப்படக்கூடிய ஒரே ஒரு தன்மை என்ன அப்படின்னா பார்வோன் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவங்களுக்கு அதை தாண்டி வேற ஒண்ணுமே யோசிக்க முடியாது. இதையே தன்னுடைய வாழ்க்கையிலே நினைவு கூர்ந்து பார்வோன் என்னென்ன விதமான கட்டளைகள் யாவற்றையும் சொல்றானோ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து செங்கல் அறுன்னு சொன்னா செங்கல் அறுத்தாங்க. அதன் பின்பதாக மண், அதாவது அந்த மண் யாவற்றையும் மிதிக்க வேண்டும் சொன்னா மண்ணை மிதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தேவையான வைக்கோல்கள் யாவற்றையும் நீங்களே சம்பாதிக்க வேண்டும் சொன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அநேக விதமான கட்டடங்கள் யாவற்றையும் கட்ட வேண்டும் என்றால் கட்ட ஆரம்பிச்சாங்க. இவர்களுக்குன்னு சொல்லி எந்த விதமான ஒரு காரியமே இல்லாம பார்வோனுடைய மன விருப்பத்தை பூர்த்தியாக்கும் மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க, அடிமையாய் காணப்பட்ட இஸ்ரவேல் மக்கள். மோசே என்கின்ற ரட்சகனின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் அவங்களுக்கு சொல்லுகிறார், நீ மண் மிதிக்கிறதுக்காகவோ, கட்டடம் கட்டுகிறதற்காகவோ, செங்கல் அறுக்கிறதற்காகவோ, அநேக விதமான இடங்களிலே காணப்படும் பார்வோனுக்கு அடிமையாய் வாழ்க்கை வாழுகிறதுக்காகவோ அழைக்கப்பட்டவனல்ல. உனக்கு உண்டான உரிமை இன்னொரு இடத்துல இருக்குது. இந்த உரிமையை பெறும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் நீ மெய்யாகவே தேர்வு செய்யப்பட்டவனாய் விளங்குகிறாய். இந்த ஒரு கண் திறக்கப்படக்கூடிய அனுபவம் வந்த பிறகுதான் அவங்களுடைய மனதிற்குள்ளாக நம்ம இந்த பகுதியிலே வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்கள் இல்லை போல இருக்கு, தேவன் எனக்காக வேற ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, இதை நான் அறிய முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிச்சனாலதான் இந்த பார்வோன் தான் என்னுடைய கடவுள் என்கிறதை போல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இவன் சொல்லக்கூடிய கட்டளை தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சிறமேற்கொண்டு நான் செயல்படுத்தக்கூடியவனாய் விளங்கினேன். இதுக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது நான் யோசிச்சேன். இப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு விளக்கமான ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது அவர்கள் சுதந்திர வேதத்தை நாட துவங்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரிதான் இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே காணப்படும் மேன்மையானவைகள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் சொல்கின்றார், இது உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒண்ணு இல்லை. நிரந்தரமான ஒண்ணு இன்னொன்னு இருக்கு. இந்த நிரந்தரத்தை பெற வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நீ விட்டு விலக வேண்டியது அவசியம். மோசே என்கின்ற மனுஷன் சொல்றார், என்ன சொல்கிறார், இந்த எகிப்தை நீங்கள் விட்டுவிட்டால் வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ள போயிடுவீங்க. முதல்ல இந்த மோசேனுடைய வார்த்தை இஸ்ரவேல் மக்கள் கேட்கல, மோசேயின் மேலே கல்லறிய பார்க்கிறாங்க. மோசே முன்பதாக அந்த காரியங்கள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மனவர்களை பேசுறாங்க. ஆனால் உண்மை நிலைகளை அவர்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்த பொழுது அப்பதான் அவங்களுடைய மனதிற்குள்ளாக ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு காரியத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது, மறு உலகத்திலே அல்லது இன்னொரு ஒரு தேசத்திலே எங்களுக்கான உரிமையை கர்த்தராகிய தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி அவர்கள் கேள்விப்பட ஆரம்பித்த பொழுதுதான் பார்வோனை அவர்கள் எதிர்க்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கணும். அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்வோன் அவங்கள அந்த பார்வோன் விட்டு விலகணும்னு சொல்லக்கூடிய மனசே அவங்களுக்குள்ள வரல. அதே மாதிரிதான் இந்த நாட்கள்ல உலகத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற மனசே நமக்குள்ள வரல. ஆனால் இந்த மறு உலகத்தை பற்றிதான முழு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் இந்த உலகத்தை நீங்களும் நானும் வெறுக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட முடியும். கேட்கும் கர்த்தர்
கர்த்தருடைய பிள்ளையே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் உரிமையானது கிடையாது. இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நித்தியமான ஒரு வாழ்க்கை. இந்த நித்தியமான வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் ஈர்ப்புண்டு போயிடக்கூடாது. இந்த உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எந்த விஷயத்திற்காகவும் உங்களுடைய மனதை ஒரு நாளும் நீங்கள் இவைகளுக்காக விற்று போடக்கூடாது. இவைகளை தாண்டி இன்னொரு ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால, இவைகளெல்லாம் நீங்கள் புறம்பே தள்ளினால் மட்டும்தான் இவைகள் மேல் வைத்திருக்கக்கூடிய பாசத்தையும் அன்பையும் தேவையையும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்கிறதை பற்றியதான நினைவு நீங்கள் அப்புறமாக்கி போட்டு, தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய காரியங்களை பற்றிதான உணர்வு பெற ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பார்க்கிறோம், அதாவது தகப்பன் தாயெல்லாம் வந்து இந்த உலகத்துக்குரிய சொந்தமும் பந்தமும், இதை தாண்டி இன்னும் ஒரு பந்தம் ஒன்று இருக்கிறது, நித்திய ஜீவனுக்குரிய ஒரு உறவு. இந்த உறவைத்தான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி பேசுகின்றார். இவைகளை நாம் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் புறம்பே தள்ளி மறு உலகத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர முடியும். இல்லாட்டி நம்முடைய ஜெபம் எல்லாம் உலக சம்பந்தப்பட்டதாகவே, ஊழியங்கள் எல்லாம் உலகத்திற்காக இயங்கக்கூடியதாகவே, நம்ம கர்த்தருடைய பணிகளை கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை கூட நீங்களும் நானும் உலக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காகவே ஆசரிக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுவோமே தவிர, மறுமைக்குரிய தன்மைகளை இவைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி உங்களாலும் என்னாலும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த காரியங்களை நீங்கள் முற்றிலும் விலக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் மறுமைக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய ஒவ்வொரு விதமான வழிகளை தடையில்லாமல் நீங்களும் நானும் அந்த காரியங்கள் யாவற்றையும் உணர முடியும், பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திராணி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும். அப்ப இந்த காரியங்கள், இந்த மாயையான எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க வந்து புறம்ப தள்ளி பார்க்க ஆரம்பிச்சா தான் மறு உலகத்தை பற்றிதான நிதர்சனமான உண்மைகளை நீங்கள் தெளிவான விதத்தில் கண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு வார்த்தையாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 37வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இது கர்த்தராகிய தேவனால் மனிதனுக்கு கையளிக்கப்பட்ட ஒன்று. மனிதனை, பூமியை ஆண்டவராகிய தேவன் மனுஷனுடைய கையில கொடுத்துட்டு, இவைகளை பண்படுத்தவும் காப்பாற்றவுமே நான் உன் கையில தந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த மனிதன் பாவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சனால பூமியை சாத்தானுடைய கரங்களில் விற்று போட்டுட்டான். இப்ப சாத்தானுக்கு உரிமையாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய தன்மை. அதனாலதான் சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகளை உலக ரீதியாக எல்லா நிலைகளிலும் உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் பார்க்க முடியும். எங்க நீங்க பார்க்க ஆரம்பிச்சாலும் கூட சாத்தானுடைய ஒவ்வொரு அசைவாடுதலும் ஒவ்வொரு காரியத்திலும் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். உலகத்தில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய எந்த தன்மையாய் காணப்பட ஆரம்பித்தாலும், உலகத்திலே காணப்படக்கூடிய போக்குகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், மக்களுடைய மனதினுடைய விருப்பமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எல்லாத்துலேயும் ஒரு சாத்தானுடைய ஒரு 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 டச் அங்கே வந்து இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு காரணம் தான். இந்த உலகம் முழுவதும் இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே நின்று வந்த இந்த உலகத்தை மனுஷனுடைய கரங்களை கர்த்தராகிய தேவன் தந்தார். இந்த மனிதனோ பாவத்தினால் இந்த உலகத்தை சாத்தானுடைய கரங்களை விற்று போட்டுட்டான். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளும், எந்த சூழ்நிலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சாலும் அதுல சாத்தானுடைய ஒரு சின்ன ஒரே ஒரு அசைவு அங்க உள்ள இருக்கிறத பார்க்க முடியும். அது என்ன காரியமாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் சரி. அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால மீண்டும் இந்த உலகம் மனிதனால் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஆக்கிரமிக்கப்படணும், சுதந்திரிக்கப்படணும். சுதந்திரிக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகம் மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் எப்படி ஆண்டவராகிய தேவன் தந்தாரோ அதே மாதிரி அவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் போய் நேருக்கு நேராக போய் பிசாசு கூட சண்டை போட முடியாது. கர்த்தர் இயங்கும்படியான கிரியைகளை நம்ம உருவாக்க ஆரம்பிச்சா தான், கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சா தான் இந்த பூமி மீண்டும் பழைய நிலைக்கு மெய்யாகவே திரும்பக்கூடியதாக, தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டது மாதிரியே மீண்டும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இந்த உலகம் காணப்படக்கூடியதாக, மக்கள் வாழ தகுந்த ஒரு பூமியாக, ஆண்டவராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பூமியாக மாற்றப்பட முடியுமே தவிர, நீங்களும் நானும் இயங்கக்கூடிய இயக்கத்தினால ஒரு மாற்றமும் நடக்காது. அப்ப இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் இயங்கும்படிக்கு முதல் காரியம் நீங்களும் நானும் காத்திருக்கணும்.
கர்த்தர் எப்படி இயங்க போகிறார் அப்படின்னா நம்ம மூலமா தான் இயங்க போகின்றார். நீங்க அதுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சா தேவன் உங்களை கொண்டு இந்த உலகத்தை மீண்டும் சீர்படுத்தக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கூட்டம் மக்களை ஜெபிக்கும்படிக்காக எழுப்பி, ஒரு கூட்டம் மக்களை உழைக்கும்படிக்காக எழுப்பி, ஒரு கூட்டம் மக்களை பண்படுத்தும்படிக்காக எழுப்பி, ஒரு கூட்டம் மக்களை சீராக்கும்படிக்காக எழுப்பி, இப்படி பல காரியங்களை கர்த்தராகிய தேவன் உலகத்திலே செய்யும்படியான பல திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்தெந்த விஷயத்துல என்னென்ன காரியங்களை எல்லாம் உருவாக்கணும், என்னென்ன காரியங்களை எல்லாம் எல்லா விதமான காரியத்தை செய்யணும். ஏன்னா உலகத்துல எல்லா விதமான நிலைகளை கர்த்தருடைய கண்கள் இப்போ பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லா விஷயத்திலும் சாத்தானுடைய தொடுதல் உள்ள இருக்கிறத பார்த்துட்டே வர்றாரு. எல்லா காரியத்திலையும் அவர் எதெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்லி பார்த்து உருவாக்குனாரோ எல்லா விஷயத்தையும் கெடுக்கக்கூடிய சாத்தானுடைய விதைகள் ஒவ்வொரு காரியத்திலும் அப்படி வியாபித்திருக்கிறது கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. இப்ப கர்த்தராகிய தேவன் மீண்டும் இந்த உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இது எப்படி செய்ய முடியும்? நேரடியாக கர்த்தரை அதாவது இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்து மீண்டும் சீராக்குகிறது முடியாது. இப்ப இதுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா மனிதனை கொண்டே கர்த்தராகிய தேவன் இந்த பூமியை மீண்டும் சீர்படுத்தணும். இதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இயங்கும்படிக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ மீண்டும் இழந்து போன அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. கர்த்தர் இயங்கும்படிக்காக நம்ம காத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர் என்ன சொல்றாரோ அவைகளின்படி செய்து நீர் இயங்கும், என் மூலமா இயங்கும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, நான் எங்க போகணும் என்கிறதை பற்றி ஆண்டவராக தேவன் பேசுறீங்க. நான் வந்து இந்த உலகத்துல காணப்படக்கூடிய பலவிதமான கற்களை பொறுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க, நான் செய்யறேன். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மண் யாவற்றை வெட்ட வேண்டும் என்று வச்சுக்க வெட்டுறேன். இந்த உலகத்திலே காணப்படும் நீர்நிலைகள் எல்லா விதமான காரியங்களையும் பாதுகாக்க வேண்டும் வச்சிருக்கீங்களா, நான் செய்யறேன். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான அதாவது இழந்து போன எல்லா விதமான மேன்மைகளை திரும்ப பெறும்படிக்காக நான் என்னென்ன விதமான காரியத்தை செய்ய வேண்டும். இப்படி கர்த்தராகிய தேவனுக்கு நாம் காத்திருக்க ஆரம்பித்தால்தான் தேவன் இந்த உலகத்தை மீண்டும் சீர்படுத்தும்படி எல்லா திட்டங்களை மனுஷரின் மூலமாய் இந்த உலகத்திலே மீண்டும் உருவாக்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அது வரைக்கும் கர்த்தராகிய தேவனால் கிரியை செய்ய முடியாது. இந்த உலகம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் தேவனாகிய கர்த்தரால் கிரியை செய்ய முடியாம மனுஷர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இவன் கர்த்தராகிய தேவன் இயங்கும்படிக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தால் தேவன் ஒவ்வொரு மனிதனின் மூலமாக இயங்கி இந்த உலகத்தை பழைய நிலைகளுக்கு நேராக சீராக ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். ஒரு முறை ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட உலகம் அது சாத்தானுடைய விழுகையினால் பாழ்படுத்தப்பட்டு போயிடுச்சு. ஆதியாகம புத்தகத்தையும் வந்து வாசி பார்க்கலாம். முதலாவது அந்த வசனத்திலிருந்து 2வது வசனத்துக்கு இடையில வந்து இந்த சாத்தானுடைய விழுகை வர ஆரம்பித்ததுனால இந்த உலகம் சீர்கெட்டு போகக்கூடியதாய் விளங்கிற்று. மீண்டும் அந்த உலகத்தை கர்த்தராகிய தேவன் சீர்படுத்தி மனுஷனுடைய கரங்களிலே அவைகளை மீண்டும் சாத்தானுடைய ஆளுமைக்கு உட்படாத அளவிற்காக பாதுகாக்கும்படிக்காக வச்சார். இவனோ எந்த காரியத்தை விட்டு விலக்கி இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் வைத்தாரோ அதையே அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளாம சாத்தானுடைய கையிலே கொண்டு கொடுத்துட்டான். சாத்தானிலிருந்து அந்த உலகத்தை காப்பாற்றும்படிக்கு தான் மனுஷன் வச்சாரு. ஆனா இவன் கொண்டு சாத்தானுடைய கையிலே அந்த பூமியினுடைய காரியங்களை கொடுக்க ஆரம்பிச்சனால பூமியிலே காணப்படும் எல்லா விஷயம் முன்பெல்லாம் வந்து அந்த பூமியில எல்லா விதமான நிலைகளிலும் கர்த்தருடைய சாயலை பார்க்க முடியும். ஆனா இப்ப பூமியிலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்களிலும் அது ஒருவேளை மனுஷனுடைய சிந்தனையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த சிந்தனையில் கூட சாத்தானுடைய டச் உள்ள இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. மனுஷனுடைய நோக்கமாய் நீங்க பார்க்க ஆரம்பிச்சா கூட மனுஷனுடைய நோக்கத்தில் ஒரு சாத்தானுடைய டச் இருக்கிறது பார்ப்பீங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான முத்திரை பதிக்கப்பட ஆரம்பிச்சதுனால இந்த உலகத்திலே கர்த்தருடைய பாதம் வர முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பிசாசுனுடைய ஆழ்மைக்குரிய எல்லா விதமான உரிமைக்குரிய தன்மைகள் அங்கே இருக்கு. இப்ப இந்த காரியத்தை மீண்டும் சீர்படுத்தி தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட உலகமாய் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்கிறார். இதுக்கு செய்ய வேண்டியது என்ன? எந்த மனிதனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த உலகம் மீண்டும் அந்த மனிதனின் மூலமாய் கர்த்தர் இயங்கினா தான் அது மீண்டும் பழைய சீரை நோக்கி கடந்து வர முடியும். இப்ப அந்த மனிதன் கர்த்தராகிய தேவன் இயங்கும்படிக்காக காத்திருக்க ஆரம்பித்தால் பூமி மீண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்படக்கூடியதாய் விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை பூமியை சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான தீட்டான காரியங்கள் யாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதை நம்ம சுதந்திரிக்கணும்னா தேவன் இயங்கும்படிக்காக நீங்களும் நானும் அவருக்கு நம்முடைய நிலைகளை விட்டுக் கொடுக்கணும். இப்படி செய்ய ஆரம்பிச்சா தான் மீண்டும் அந்த பூமியானது பழைய சீரையை நோக்கி கடந்து வரக்கூடியதாக தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இந்த பூமியினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சுதந்திரிக்கும்படிக்காக நாம் அழைக்கப்பட்டோம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி கடந்து போகணும்
ஓடணும் அப்படின்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். சுதந்திரிக்கும்படிக்காக நீங்களும் நானும் பிரயாசப்படணும். எதையும் நம்ம இழக்க கொடுக்கும்படிக்காக அல்ல. வேத புத்தகம் வாசித்த மாதிரி பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திர வீதம் நமக்காக கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்தார். இரண்டாவது காரியமாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்தார். என்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வந்துச்சோ, நித்தியத்துக்குரிய வாழ்க்கையை இழந்து போயிட்டான். மீண்டும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே காணப்படும் பல விஷயங்களை அவன் இழக்க கொடுக்க ஆரம்பித்தாதான் தேவன் தந்த அந்த முழு உரிமையை அவனால் சுதந்திரிக்க முடியும். மூன்றாவது காரியம், இழந்து போன அந்த உலகத்தை அவன் சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் அவன் மூலமாய் கிரியைகளை செய்ய அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இப்படி நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தால்தான் தேவனுடைய திட்டம் நம் மூலம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகிறதாகவும் இந்த உலகம் மீண்டும் பழைய சீரை நோக்கி கடந்து வருகிறதாகவும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது எதையோ நோக்கி நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அல்ல. இதுதான் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கு. இவைகளை நோக்கி நாம் பயணப்பட ஆரம்பித்தால் நிச்சயமான வெற்றியை தடையில்லாமல் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளின் மூலமாய் எங்களுக்கு உண்டான உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுதான் உங்களுடைய விருப்பம் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இது யாருக்கோ உரைக்கப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள் என்பதை ஆழமாய் நாங்கள் விளங்கிக் கொண்டு இவைகளை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு எந்தெந்த காரியங்கள் நாங்கள் இழந்து போனோமோ அவைகள் எல்லாம் மீண்டும் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தினுடைய முழு மகிமையை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, இது எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் ஆழமாய் விளங்கிக் கொண்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சுதந்திரிக்கும்படிக்காய் நீங்களும் நானும் ஓட முயற்சிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன எல்லா விதமான நன்மைகளை திரும்பவும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு தேவனை சந்திக்கும் முழு ஆயத்தத்தோடு கூட நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய அந்த நாளில் நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனை இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு என்னை நோக்கி வந்தா என்று சொல்லி கர்த்தருடைய பாராட்டுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நித்திய ராஜ்யத்தினுடைய முழு மகிமைக்குரிய காரியங்களை பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக அந்த ராஜ்யத்தை சென்று அடைய நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.